பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வு தேர்ச்சி மதிப்பெண்ணை 35% குறைக்க வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் 2011ஆம் ஆண்டுக்கு முன் பணியில் சேர்ந்த இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கான ஆசிரியர் தகுதி தேர்வு ஜூலை 4, 5 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ளது. பணியில் உள்ள ஆசிரியர்கள் தகுதி தேர்வில் எளிதாக வெற்றி பெறுவதற்காக பல மாநிலங்களில் சிறப்பு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழ்நாட்டில் மட்டும் அத்தகைய திட்டங்களை அறிவிக்காதது ஆசிரியர்களுக்கு ஏமாற்றம் அளித்துள்ளது. கல்வி உரிமை சட்டம் கடந்த 2011ஆம் ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்ட பிறகு இடைநிலை ஆசிரியர், பட்டதாரி ஆசிரியர் பணிகளுக்கு தகுதி தேர்வு நடத்தப்பட்டு அதில் வெற்றி பெற்றவர்கள் மட்டுமே பிற விதிகளை பின்பற்றி நியமிக்கப்படுகின்றனர். 2011ஆம் ஆண்டுக்கு முன் பணியில் சேர்ந்தவர்களுக்கு தகுதி தேர்வு கட்டாயமில்லை என்ற நிலைதான் இருந்தது. ஆனால் அவர்களுக்கு தகுதி தேர்வை கட்டாயமாக்க வேண்டும் என்று கோரி தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் 2011ஆம் ஆண்டுக்கு முன் பணியில் சேர்ந்த ஆசிரியர்களும் 2028ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்துக்கு முன் தகுதி தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி தீர்ப்பளித்தது. பணியில் உள்ள ஆசிரியர்களும் தகுதி தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய உடனேயே ஆசிரியர்களுக்காக சிறப்பு தகுதி தேர்வை மிகவும் எளிமையான முறையில் நடத்தியும் தேர்ச்சி மதிப்பெண்களை குறைத்தும் அனைத்து ஆசிரியர்களையும் தேர்ச்சி பெற செய்ய வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி ஆலோசனை வழங்கியது. ஆனால் அதை அப்போது ஏற்காத திமுக அரசு மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியது. உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனுக்களை தாக்கல் செய்வது உள்ளிட்ட நடவடிக்கைகளில் காலத்தை வீணடித்தது. திமுக அரசின் முயற்சிகள் தோல்வியடைந்த நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் சிறப்பு தகுதி தேர்வை அறிவித்தது. அதுதான் ஜூலை 4, 5 ஆகிய தேதியில் நடைபெறுகிறது. 2011ஆம் ஆண்டுக்கு முன்பாக பணியில் சேர்ந்த ஆசிரியர்கள் பயின்ற போது இருந்த பாடத்திட்டமும் இப்போது உள்ள பாடத்திட்டமும் முற்றிலுமாக மாறுபட்டது என்பதால் அந்த ஆசிரியர்களால் தகுதி தேர்வு எழுதி தேர்ச்சி பெறுவது மிகவும் கடினமாகும். அதனால் அவர்களுக்கு தேர்ச்சி மதிப்பெண்களில் சலுகை வழங்க வேண்டும் என்பதுதான் நாடு முழுவதும் உள்ள ஆசிரியர்களின் கோரிக்கையாக உள்ளது. ஆனால் சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வில் அத்தகைய சிறப்பு சலுகைகள் எதுவும் அறிவிக்கப்படவில்லை. தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டு வரை ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெறுவதற்கு பொது பிரிவினருக்கு 60% மதிப்பெண்களும், இடஒதுக்கீட்டு பிரிவினர் 55% மதிப்பெண்களும் பெற வேண்டும் என்று ஆணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. கடந்த ஜனவரி 28ஆம் தேதி பிறப்பிக்கப்பட்ட அரசாணையின்படி இடஒதுக்கீட்டு பிரிவினரில் பட்டியலினத்தவர், பழங்குடியினருக்கான தேர்ச்சி மதிப்பெண் 40%ஆகவும், பிற்படுத்தப்பட்ட பிரிவினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் ஆகியோருக்கான தேர்ச்சி மதிப்பெண் 50%ஆகவும் உயர்த்தப்பட்டது. இடஒதுக்கீட்டு பிரிவினர் அனைவருக்கும் ஒரே மாதிரியாக தேர்ச்சி மதிப்பெண்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் அதை இரு பிரிவுகளாக பிரித்தது நியாயமல்ல. அதன் பின் அறிவிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வில் தேர்ச்சி மதிப்பெண்கள் எந்த வகையிலும் குறைக்கப்படவில்லை. இது தொடர்பாக ஆசிரியர் அமைப்புகள் விடுத்த கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படவில்லை. ஆசிரியர் தகுதி தேர்வு மிகவும் கடுமையாக இருக்கும் என்பதால் பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பின் ஆசிரியர்கள் 75 மதிப்பெண்களும், பட்டியலின பழங்குடியின ஆசிரியர்கள் 60 மதிப்பெண்கள் எடுப்பது கடினம் என்று கூறப்படுகிறது. தேர்ச்சி மதிப்பெண்களை குறைக்காமல் சிறப்பு தகுதி தேர்வு நடத்துவதால் எந்த பயனும் இல்லை என்றும், சிறப்பு தகுதி தேர்வு நடத்துவதன் நோக்கம் நிறைவேறாது என்றும் ஆசிரியர் அமைப்புகள் கூறுகின்றன. இதை அரசு கருத்தில் கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார். இந்த சூழல்களை எல்லாம் கருத்தில் கொண்டுதான் மேற்கு வங்க அரசு ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற 55 மதிப்பெண்கள் போதுமானது என்று அறிவித்திருக்கிறது. இது நியாயமானதுதான். 2011ஆம் ஆண்டுக்கு முன் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களில் பெரும்பான்மையினர் 20 ஆண்டுகளுக்கும் கூடுதலான பணி அனுபவம் கொண்டிருப்பவர்கள். அவர்களின் தகுதி மீது யாரும் எந்த ஐயமும் கொள்ள முடியாது. அவர்கள் ஏராளமான மருத்துவர்கள், பொறியாளர்கள், அதிகாரிகள் உள்ளிட்டோரை உருவாக்கிய ஆசிரியர்கள் தான். அவர்களுக்கும் தகுதி தேர்வு உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கும் நிலையில் அதை நிறைவேற்றுவதற்காக தான் தகுதி தேர்வு நடத்தப்படுகிறது. அதற்கான தேர்ச்சி மதிப்பெண்களை குறைப்பதில் எந்த தவறும் இல்லை. குறிப்பிட்ட அளவுக்கு கீழ் குறைக்காத பட்சத்தில் நீதிமன்றமும் இதை எதிர்க்காது. எனவே பணியில் உள்ள ஆசிரியர்களுக்காக நடத்தப்படும் சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வில் மட்டும் பொது பிரிவினருக்கான தேர்ச்சி மதிப்பெண்ணை 150க்கு 75ஆகவும், மற்ற அனைத்து பிரிவினருக்கும் 150க்கு 52ஆகவும் குறைக்க வேண்டும். அதன் மூலம் சிறப்பு தகுதி தேர்வில் பங்கேற்கும் ஆசிரியர்கள் அனைவரும் தேர்ச்சி பெற்று பணியில் தொடர்வதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இது பற்றிய உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற மேலும் முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்திருங்க. மீண்டும் அடுத்த சந்திக்கலாம். நன்றி.